ஸோ 6th ஸ்டாண்டர்டில் வந்து பொயம்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக 6th 7th 8th 9th 10th. ஸோ என்னென்ன இதில் பொயம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த பொயம்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பொயம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பொயம்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க லிட்ரரி டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பொயட்டிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி ஓமை இமேஜரி அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்றது பார்க்கலாம். ஒரு சிம்பிளாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பொயம் ஸ்கூலில் போயிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஒன்றா பார்க்கலாமா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பொயமில் சிமிலி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. சிமிலின்னா தமிழில் வந்து ஊமைன்னு சொல்லி சொல்லுவாங்க கிராமரில். சரியா? ஒரு சிங்கத்தை போல வந்தான், he came like a lion அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, he is like a lion, அவன் சிங்கத்தை போல இருக்கிறான், சிங்கத்தை போல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, போல அப்படின்ற வேர்டு அப்படி வந்ததுன்னு சொன்னா எக்ஸ்பிளிசிட்டா போல அப்படின்ற வேர்டு இங்கிலீஷ்ல மென்ஷன் ஆகி வந்ததுன்னா, லைக் அப்படிங்கிற வேர்டு, ஆஸ் அப்படிங்கிற வேர்டு, அதே மாதிரி ஆஸ் ஸ்வீட் ஆஸ் இப்படி வந்தாலும் இப்படிலாம் வந்ததுன்னா அந்த வேர்டில் என்ன இருக்கு, சிமிலி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம், ஓமை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ லைக்குங்கிற வேர்டு, ஆஸ்ங்கிற வேர்டு, ஆஸ் அப்படின்ற மாதிரி சொல்லணும். பாருங்க, he rose as a hero in his life by dint of his hard work. அவனுடைய அரிய முயற்சியால் அவன் வாழ்க்கையில ஒரு ஹீரோ மாதிரி வளர்ந்து வந்தான். பாருங்க, ஆஸ் அப்படின்னு போட்டிருக்கேன், ஆஸ் எ ஹீரோ, he rose as a hero, ஒரு ஹீரோவா வளர்ந்து வந்தான், ஐ மீன் அச்சீவ் பண்ணான் அப்படின்னு மீன் பண்ணியிருக்கிறாங்க. லைக்குங்கிற வேர்டுக்கு பதில் ஆஸ்ங்கிறது ரெண்டு ஒரே மீனிங் ஆக்சுவலா. ஸோ அதை போல அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டா வேர்டு மென்ஷன் ஆகி வந்ததுன்னா பார்த்தாவே தெரியும், அப்படி வந்தால் அதுக்கு பேர் வந்து சிமிலி அப்படின்னு சொல்லி சொல்லணும். இன்னொன்று வந்து மெட்டஃபர் அப்படின்னு ஒன்று இருக்கு இங்கிலீஷ் கிராமர்ல, மெட்டஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து இம்ப்ளைடு சிமிலின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே வேர்டு மென்ஷன் ஆகி வெளிப்படையா வருது. இது வந்து உள்ள நம்மளா புரிஞ்சுக்கணும். சரியா? அதை போல அப்படின்னு வராம, ஆனா அதுதான் மீனிங் ஆக்சுவலா. பாருங்க, he is a lion in the fight அப்படின்றாங்க. சண்டையில வந்து அவன் சிங்கம் மாதிரி அப்படின்னு சொன்னாக்க சிமிலி. ஓகேங்களா? சண்டையில அவன் ஒரு சிங்கம் அப்படின்னு சொன்னா சிங்கம் மாதிரின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரின்றது எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் ஆகி வராம உள்ளேயே மீன் பண்ணிக்கிற மாதிரி வந்தா அதுக்கு வந்து மெட்டஃபர் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. அதை வந்து இம்ப்ளைடு கம்பேரிசன் எழுதிக்கோங்க. இம்ப்ளைடுன்னு என்ன அர்த்தம், நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சிமிலியில் என்ன பார்த்தோம், வேர்டு மென்ஷன் ஆகி அப்படியே வரும், லைக் ஆஸ் அப்படின்ற வேர்டு வந்து மென்ஷன் ஆகி வரும் ஆக்சுவலா. மூணாவது வந்து ஆக்சிமரான் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு ஆக்சுவலா. ஆக்சிமரான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்து வரும். சரியா? ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ் வரும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் எனி வேர்ட்ஸ் இன் பிட்வீன். இடையில என்ன சொல்றாங்க, இடையில எந்த வேர்டும் வரக்கூடாது. ரெண்டு வேர்டு வரணும், ரெண்டு வேர்டுக்கு சென்டர்ல வேற எந்த வேர்டும் வரக்கூடாது. அப் அண்ட் டவுன் இல்லையா, ஸ்மூத் ஆர் ரஃப் அப்படி சென்டர்ல அண்ட் ஆர் வரக்கூடாது, டைரக்டா வேர்ட்ஸ் வந்திருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி வரணும், அதுக்கு ஆக்சிமரான் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரூ லைஸ், உண்மை பொய்யாகிறது அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. உண்மை பொய்யாகிறது அப்படின்னு. இங்கிலீஷ்ல வந்து ஹாலிவுட் ஹீரோ ஒருத்தருக்காரு, அர்னால்ட்னு ஒருத்தருக்காரு, அவர் படம் நடிச்சிருக்காரு, ட்ரூ லைஸ்ன்னு படம். சரியா? பாருங்க, ட்ரூன்றது லைஸ், உண்மை பொய்யாகிறது, ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ், சென்ட்ரல் வேர்ட்ஸ் எதுவும் வரக்கூடாதுன்னு டெஃபினிஷன் சொல்லுது. இன்னொன்று வந்து ஹிஸ் ஆனர் ரூட்டட் இன் டிஸ்ஆனர் அப்படின்னு வருது. அதாவது இந்த ஹானர் டிஸ்ஆனர் ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சென்டென்ஸ் இப்படி தான் வரும், அதனால இதை வந்து ஆக்சிமரான் மீன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம சொல்றது என்னன்னா வேற வந்து அப் அண்ட் டவுன், ரஃப் ஆர் ஸ்மூத், அந்த மாதிரி அந்த ஆர் அண்ட் அப்படின்னு வர்றது சொல்றாங்க. ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொல்லி 4th பார்ட் ஒன்று சொல்றாங்க. இதுல தான் நான் சொல்றேன், என்ன சொல்றேன்னா இன்பிட்வீன் த வேர்ட்ஸ் வந்து ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ் பக்கம் பக்கம் வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அப் த ஹில் ஆர் டவுன் த ஹில், ஆர் வந்திருக்கா, அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வேர்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்பிட்வீன்ல வேர்ட்ஸ் வந்ததுன்னா ஆன்டிதீசிஸ் அப்படின்னு பேர், வேர்ட்ஸ் வரல அப்படின்னா ஆக்சிமரான் அப்படின்னு பேர். பாருங்க, ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத்ன்னு இருக்கு, இதுல ஆர் வந்திருக்கு, ரஃப் ஆர் ஸ்மூத் அப்படின்னா ஆர் வந்திருக்கு. இதை வந்து ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா.
நெக்ஸ்ட் வந்து ஒனோமட்டோபியா. இங்கிலீஷ் கிராமர்ல என்ன சொல்றாங்கன்னா, லிட்ரேச்சர்ல ஒனோமட்டோபியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒனோமட்டோபியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க, இங்கிலீஷ்ல வந்து வேர்ட்ஸ் வந்து அதை மேக் பண்ற சவுண்ட்ஸ் கூட அசோசியேட் ஆகி வர்றது. ஓகேவா? இப்ப டிராபிக் இருக்கு இல்லைங்களா, அதை என்ன சொல்றோம், இந்த வண்டு வந்து வருது இல்லையா, வண்டு வருது இல்லையா, அதை என்ன சொல்லுவாங்க, பஸ்ஸிங் பீன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பியூஇசட் வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த சவுண்ட்ஸை மேக் பண்ண வர்ற வேர்ட்ஸுக்கு வந்து ஒனோமட்டோபியா அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் பாருங்க, டிங்லிங் பீட்ஸ். இந்த பீட்ஸ் இருக்குல்ல வீட்டுக்குள்ள லைட்டா இருக்கும் இல்லையா, அதை வந்து டிங் டிங் சத்தம் வருது இல்லைங்களா, அதை டிங்லிங் பீட்ஸ்ன்னு சொல்றாங்க. பறவைகள் என்ன பண்ணுது, ஸ்க்ரீச்சிங் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கீச் கீச் கிச்சுன்னு கத்திட்டு இருக்கு இல்லையா பறவைகள், அது ஸ்க்ரீச்சிங் பேர்ட்ஸ். பாருங்க, ஹிஸ்ஸிங் ஸ்னேக். ஹிஸ்ஸிங் ஸ்னேக் என்ன பண்ணும், கொத்தும் போது மூவ் பண்ணும்போது இஸ்ன்னு சவுண்ட் வரும். ஸோ ஹிஸ்ஸிங் ஸ்னேக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஒனோமட்டோபியா அப்படின்னு பேர். டிங்க்லிங் காயின் அப்படின்லாம் சொல்லுவாங்க. போயம்ல பார்த்தா தெரியும். நல்லா கவனிங்க, இது அடிக்கடி கொஸ்டின்ல ரிப்பீட்டடா கேட்குறாங்க. ஓகேவா? ஒவ்வொன்றா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அல்லிட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா என்னது அல்லிட்ரேஷன் அப்படின்னா எதுகை அப்படின்னு அதுக்கு பேர். தமிழ்ல எதுகைன்னு சொல்லுவாங்க அல்லிட்ரேஷன். அப்புறம் வந்து அசனன்ஸ் இன்னொன்று இருக்கு. ஆக்சுவலா ரெண்டு இருக்கு. ஆக்சுவலா அல்லிட்ரேஷன், அசனன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாருங்க, அல்லிட்ரேஷன் அப்படின்னு சொன்னா ஒரு பொயம்ல வர்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த வேர்ட்ஸோடைய ஃபர்ஸ்ட் வர்ற கான்சனன்ட் சவுண்ட்ஸ், ரிப்பீட் ஆகிற கான்சனன்ட் சவுண்ட்ஸ். கான்சனன்ட் சவுண்ட்ஸ் சொல்ற மெய் எழுத்துல வர்ற சவுண்டு அது ரிப்பீட் ஆகிருக்கணும். பாருங்க, ஸ்டிங்கிங் ஸ்டீல் எஸ்எஸ்ன்னு வரும். ஓகேங்களா? வைண்டிங் வே டபிள்யூடபிள்யூன்னு வரும். நல்லா ஞாபகம் பாருங்க, கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்ததுன்னா அதுக்கு அல்லிட்ரேஷன் அப்படின்னு பேர். இது கிட்டத்தட்ட எல்லா போயம்ஸ்லையும் ஒரு ரைமிங் எஃபெக்ட்ல அல்லிட்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாருங்க, வித் ஃபார்வர்டு ஃபேஸ், லைஃப் அப்படின்னு ஒரு போயம் இருக்கு. அதில் நான் சொன்னேன் இல்லையா, ஃபார்வர்டு ஃபேஸ் எஃப் எஃப் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்தால் அதுக்கு அல்லிட்ரேஷன் அப்படின்னு பேர். அசனன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா இது வந்து என்னன்னா, இங்க கான்சனன்ட் சவுண்ட் சொன்னோம் இல்லையா, இங்க என்ன சொல்றோம், நம்ம வந்து வவல் சவுண்ட்ஸ் அதே மாதிரி வருது. ஒரு வேர்டுடைய ஸ்டார்டிங்லயோ மிட்லயோ எண்ட்லயோ ஆனால் ரிப்பீட் ஆகணும். வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகணும். பாருங்க, இங்க சொல்றேன், டிஸ்பைட் த சைஸ் அண்ட் க்ரோன்ஸ் அண்ட் மோன்ஸ். ஓகே, சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் போயம் வருது. அந்த போயம்ல வருது, டிஸ்பைட் த சைஸ் அண்ட் க்ரோன்ஸ் அண்ட் மோன்ஸ் அப்படின்னு இருக்கு. பாருங்க, இந்த க்ரோன்ஸ் அண்ட் மோன்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது மனசுக்குள்ள புழுங்குறதுன்னு அர்த்தம். ஆக்சுவலா மோன்னா புலம்பிட்டு இருக்குது, புழுங்குறது அப்படின்னு அர்த்தம். பாருங்க, க்ரோன்ஸ் மோன்ஸ் ஒவல் சவுண்ட் ஒரே மாதிரி வருது இல்லையா, இதுக்கு அசனன்ஸ் அப்படின்னு பேர். இன்னொரு போயம் இருக்கு பாருங்க, பெண்களை பத்தி, ஃபார்வர்டு கேர்ள் அப்படின்னு ஒரு போயம் இருக்கு. அதுல பாருங்க, டோன்ட் எவர் ட்ரை டு சா ஹர் ப்ரைட். அந்த பெண்ணுடைய டிக்னிட்டியை வந்து நீ வந்து சா அப்படின்னா அறுக்கிறது இல்லையா, அவன் அந்த மாடர்ன் கேர்ளுடைய டிக்னிட்டியை நீ வந்து டேமேஜ் பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னா, ஷி நோஸ் ஹவு டு தாயோ, உனக்கு எப்படி அற கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியும் அப்படின்னு போயம்ல லைன்ஸ் வரும். இந்த சா தான் இருக்கு பாருங்க, ஆ சவுண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி வவல் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அதுக்கு அசனன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். சரியா? அசனன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். நெக்ஸ்ட் வந்து பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா நெக்ஸ்ட் பெர்சானிஃபிகேஷன். பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க, உயிர் இல்லாத பொருள்களுக்கு உயிர் இருக்கிற மாதிரி சொல்றது. ஓ மேகமே எங்கிருந்து வந்தாய் அப்படின்னு போயம் எழுதுவாங்க இல்லையா. ஸோ மேகத்தை வந்து மனிதர்களாக, ஹியூமன் பீயிங்ஸா ட்ரீட் பண்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து பெர்சானிஃபிகேஷன். பாருங்க, அட்ரிபியூட்டிங் ஹியூமன் குவாலிட்டிஸ் டு நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, த வேர்ல்டு ஹீஸ் ஹாப்பி அப்படின்னு போயம்ல எழுதுவாங்க. உலகம் சந்தோஷமா இருக்குது, ஒரு மனுஷன் சந்தோஷமாக்க நினைச்சு எழுதுறாங்க. உலகம்ங்கிறது என்னது, ஆக்சுவலா உயிர் இல்லாத ஒரு பொருள், அதுக்கு உயிர் இருக்கிற மாதிரி சொல்றது. டெத் லேஸ் இஸ் ஐசி ஹேண்ட்ஸ் ஆன் கிங்ஸ். ஸோ இறப்பு வந்து அவர் சாக போறாரு, சாவு வந்து அவரை வந்து நெருங்குது, ராஜா வந்து நெருங்குது. அது ஷேக்ஸ்பியர் லைன்ஸ். இது வந்து டெத் லேஸ் இஸ் ஐசி ஹேண்ட்ஸ், அவருடைய கோல்டான அந்த ஹேண்ட்ஸை கொண்டு வந்து ராஜா மேல விற்குது, ஒரு 5 நிமிஷம் சாக போறாரு மீனிங்ல சொல்றாங்க. ஆக்சுவலா லாஃப்டர் அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா, ஹோல்டிங் போத்தர் சைட்ஸ். இப்போ சிரிக்கிறோம் இல்லையா, சிரிக்கிறது பாசிட்டிவா சந்தோஷமாவும் சிரிக்கலாம், அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணி நெகட்டிவாகவும் சிரிக்கலாம், வெறுப்பேற்றலாம் இல்லையா. அந்த மாதிரி 2 சைட் சொல்றாங்க. ஸோ பாருங்க, ஒரு கூர்மையான ஆயுதம், அதுக்கு 2 பக்கமா வழி இருக்கு, ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ் இல்லையா, சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து
பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்வார். நெக்ஸ்ட் வந்து அனஃபோரா அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல அனஃபோரா அப்படின்னு ஒன்று இருக்கு. இது பாருங்க, இந்த டெஃபினிஷன் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். கீவேர்ட்ஸ் ரெபிடேஷன் ஆஃப் வேர்ட் இன் த பிகினிங் ஆர் பாருங்க, ஆக்சுவலா ஒரு சென்டென்ஸ்லயோ ஒரு கிளாஸோ ஒரு ஃப்ரேஸோ, ஃப்ரேஸ்னா சொற்றொடர், கிளாஸ்னா ஒரு ஸ்மால் சென்டென்ஸ், ஓகேங்களா? அதுல வந்து வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுறது, ரிப்பிட்டிஷன் ஆஃப் வேர்ட்ஸ் பொயட்டிக் எஃபெக்டுக்காக. அவர் கூறுகிறார், திரும்ப என்ன சொல்றாங்க, அவர் கூறுகிறார் அப்படின்னு 2-3 டைம் சொல்லுவாங்க. சரியா? பொயம் படிக்கும்போது பார்த்துருக்கீங்களா? 2-3 டைம் பொயட்டிக் எஃபெக்டாக சொல்லுவாங்க ஆக்சுவலா. பாருங்க, நார் ஹரியிங் டு, நார் டர்னிங் ஃப்ரம் த ஹோல், ரொம்ப வேகமா அது இதுன்னு போகாம என்னுடைய இலக்கிலிருந்து நான் வந்து மீறாம அப்படின்னு அந்த போயம் வரும். லைஃப்ன்ற போயம்ல லைன்ஸ் வரும். இந்த நார் நார்ன்னு ரிப்பீட் ஆகுது. இது அனஃபோரான்னு பேர். அதே மாதிரி இங்க பாருங்க, ஷீ அவுட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக், செட்ஸ்ன்னு வரும். ஷி செட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக், ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக் அப்படின்னு அந்த போயம் வரும். கேர்ள் போயம்ல வரும். இந்த ஷீ ஷீன் ரிப்பீட் ஆகுது இல்லையா? இது பாத்தீங்கன்னா அனஃபோரா அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து ரைம் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. ரைம் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரைம் ஸ்கீம்னா என்னது ஆக்சுவலா? ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? ரெயின் ரெயின் கோ அவே, கம் அகைன், அனதர் டே, அவே டே அப்படின்னு அந்த ரைமிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல. விவேக் காமன் சொல்லுவாங்க ரைமிங் சொல்லுவேன்னு, அந்த மாதிரி வருது ஆக்சுவலா. ரைம் ஸ்கீம்ல ஒரு பேசிக் லாஜிக் என்ன அப்படின்னா, லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர், இதுவும் லைஃப்ங்கிற போயம்ல இருந்து வருது ஆக்சுவலா. சரிங்களா? பாருங்க, லாஸ்ட்ல என்ன சவுண்ட்ல முடியுது? இயர் அப்படின்னு சொல்லி முடியுது ஆக்சுவலா. லாஸ்ட்ல இயர் அப்படின்னு முடியுது, ஃபர்ஸ்ட் சவுண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சவுண்ட் வந்தாலும் அதை ஏன்னு போட்டுக்கோங்க. என்ன டைப் என்ன ஆங்கிள் வந்தாலும் அது ஏ அப்படின்னு போட்டுக்கணும். வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். இப்போ இந்த சவுண்ட் ஒரே சவுண்டா வேற சவுண்டா? வேற சவுண்டா இருந்ததுன்னா இதுக்கு என்ன பண்ணிக்கணும்? பீன்னு போட்டுக்கணும். சேம் அதே சவுண்டா இருந்தா ஏன்னு போட்டுக்கணும். ஓகேவா? அங்க என்ன போயம் லைன்ஸ் வருதோ அதுக்கு நீங்க டெசிக்னேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நாட் ஹரியிங் டு, நாட் டர்னிங் ஃப்ரம் த கோல் அப்படின்னு திருப்பி கோல் வருது. இது வந்து ஏ சவுண்ட் ரிப்பீட் ஆகுதா, பி சவுண்ட் ரிப்பீட் ஆகுதா? பி சவுண்ட், அதனால பீன்னு போட்டுக்கணும். நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர் அப்படின்னு இருக்கு. இயர், அப்பியர், டிஸ்அப்பியர்னு வருது இல்லையா? ஏ சவுண்ட் வந்திருக்கு, அதனால இதுக்கு என்ன பேருனா ஏபிபிஏ அப்படின்னு பேரு. இதை நம்மளா கொடுத்துக்கிறது ஆக்சுவலா. இல்லை மனப்பாடம் பண்றதுக்கு எதுவும் இல்லை. கொடுத்துருக்கிற லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வர்ற சவுண்ட் ஏ, அதே சவுண்ட் ரிப்பீட் ஆனா அகைன் ஏ, புதுசா ஒரு சவுண்ட் வந்தா பி. இப்படி வந்து நம்ம ஸ்கீம் போட்டுக்கணும். இன்னொன்னு வந்து ஹைப்பர் போல் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. ஹைப்பர் போல் அப்படின்னா என்னது? உயர்வு நவிர்ச்சி அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. ஹைப்பர் போல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க பாருங்க, சாதாரண விஷயத்த ரொம்ப பெருசா ஊதி சொல்லிக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. பாருங்க, இப்படி சொல்லுவோம் இல்லையா? ஐ ஹவ் டோல்ட் யூ 1000 டைம்ஸ் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன் அப்படின்னு திட்டுவோமா டெய்லி நம்ம பசங்களை? உண்மையிலே 1000 டைம்ஸ் சொன்னோமா, இல்லை ஒரு 5 டைம் சொன்னது 1000 டைம் சொன்னதா சொல்றோமா? ஒரு 5 டைம் சொல்லியிருப்போம், அது டென்ஷன்ல என்ன சொல்றோம்? 1000 டைம்ஸ் மேல சொல்லிட்டோம். அது அறிவிற்கா கேட்போம் இல்லையா? அப்ப அந்த 1000 டைம்ஸ்ங்கிறது வந்து ஹைப்பர் போல், உயர்வினை வச்சு அப்படின்னு பேர். பாருங்க, ஆக்சுவலா வந்து ஆல் த பர்ஃபியூம்ஸ் ஆஃப் அரேபியா வில் நாட் ஸ்வீட்டன் திஸ் லிட்டில் ஹேண்ட். அரேபியா நாட்டில் அவ்வளோ பெரிய நாட்டுக்கு தொற்றுலா பர்ஃபியூம் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சாலும் இங்க இருக்கிற அந்த வந்து கரை போகாது, ஸ்மெல் வந்து போகாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று யூஃபிமிசம்னு ஒரு வேர்டு இருக்கு ஆக்சுவலா. யூஃபிமிசம் தமிழ்ல வந்து மங்கள சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஹார்டான வேர்ட்ஸ் சொல்றதுக்கு பதிலா சாஃப்டான பிளசண்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்றது. என்ன சொல்றாங்க பாருங்க, பாருங்க, he has fallen asleep அப்படின்னு சொல்றாங்க. அவரு ரொம்ப ஆழ்ந்து தூங்கிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இறந்து போயிட்டார்னு அர்த்தம். ஆக்சுவலா இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத he has fallen asleep அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க, you are telling a fairy tale. ரொம்ப சூப்பரா அழகா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு கதை சொல்ற, நீ யார்கிட்ட கதை விடுறேன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்ப என்ன சொல்றோம்? பொய் சொல்றத அப்படி சொல்றாங்க. ஃபெய்ரி டேல்னா பொய் சொல்றது, கட்டுக்கதை, பொய் கதைன்னு சொல்லி அர்த்தம். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அயனி அப்படின்னு ஒன்று இருக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல. அயனி, அயனின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு பேரு. வஞ்ச புகழ்ச்சி அணின்னா என்ன சொல்லுவோம்? ஒருத்தரை வந்து திருப்பி திருப்பி அவங்கள வந்து ஒரு வேர்டு ஃபர்ஸ்ட் ரைட்டா சொல்றது, அதுக்கடுத்து திருப்பி அதை சொல்றது, திருப்பி அதை சொல்றது, அப்படி சொல்றது. ஓகேங்களா? தம்பி நீ தான் வெரி சூப்பர் அப்படின்றது, அப்புறம் நீ தான் வெரி சூப்பர் அப்படின்ட்டு அது மாதிரி சொல்றது. ஸோ நம்மளுக்கு வந்து ஜூலியஸ் சீசர்ல வந்து வரும் ஆக்சுவலா.
யூ ஆர் அன் ஆனரபிள் மேன், ஸோ தேர் ஆல் ஆனரபிள் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் எபிகிராம்னு ஒரு வேர்டு இருக்கு ஆக்சுவலாக. எபிகிராம் அப்படின்னு என்ன சொல்றோம், ஒரு சொல்ல வர்ற கருத்தை வந்து அழகான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கிளியரா ஒரு ஜோவியலா ஒரு ஜோக் அடிக்கிற மாதிரி சொல்றது. பாருங்க, ஹி மேக்ஸ் நோ ஃப்ரெண்ட் ஹூ நெவர் மேட் எ ஃபோ. எதிரியே உருவாக்காத ஒருத்தனுக்கு, எதிரி இல்லாத ஒருத்தனுக்கு நண்பனையும் உருவாக்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. பூமர் கேரக்டர்ன்ற மீனிங்ல சொல்றாங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் அனாகிராம் அப்படின்னு ஒன்று இருக்கு இங்கிலீஷ் கிராமர்ல. பாருங்க, அனாகிராம். அனாகிராம்னா என்ன அப்படின்னா அடிக்கடி கேட்குறாங்க, கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்ல இருந்து அதே வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளவு வேர்ட்ஸ் நீங்க கம்போஸ் பண்ணலாம், அதில் ரைட் வேர்ட் ராங் வேர்ட் அப்படி கேட்பாங்க. மெயின்ஸ் கூட கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா. பாருங்க, இதுல ஃபாரஸ்ட்ல ஃபாஸ்டர் சாஃப்ட்னு வரும், மேஸ்டர்ல ஸ்ட்ரீம் டேமஸ்ன்னு வரும். பெட்டர் வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது லிஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிறது பெட்டர். நம்ம அங்க போய் உட்காந்து எக்ஸாம் ஹாலில் டென்ஷன் பண்ணிருக்க தேவையில்லை. அங்க வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டு பார்க்கலாம், ரெடிமேடா வச்சுக்கிட்டா நம்மளுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். ஆன்டிகிராம்னா அதே மீனிங், ஆப்போசிட் வேர்டு ஃபார்ம் பண்றது. கொடுத்துக்கிற வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி மீனிங் வந்து ஆப்போசிட்டா வரும். பாருங்க, சைலண்ட் அப்படின்னா லிசன் அப்படின்னு அர்த்தம், அர்லியஸ்ட் அப்படின்னா அரைஸ் லேட் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ் கிராமர்ல இன்னொரு சூப்பரான ஒரு திங்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இமேஜரி அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. பாருங்க, இமேஜரின்னு சொல்லுவாங்க. இமேஜரி அப்படின்னா என்ன சொல்றோம், இங்க சுவிட்சர்லாந்துல ஆல்பு மலைத்தொடர், வெண்மையான பனிப்பொருத்திய மலைத்தொடர், ஸ்னோ கவர்ட் மவுண்டைன், தி கிரேட் ஹிமாலயாஸ் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அந்த இமேஜஸை வந்து விவிடா டிஸ்கிரைப் பண்றாங்கல்ல, அதுக்கு இமேஜரி அப்படின்னு பேர். பாருங்க, இந்த சென்டென்ஸ் படிச்சு பாருங்க. கஷிங் ப்ரூக். ப்ரூக்னா ஆக்சுவலா ஸ்மால் ரிவர், ஓகேங்களா, ஒரு சின்ன நீரோடை, அதுக்கு ப்ரூக்னு பேர். கஷிங் ரிவர். இப்ப நியூஸ்ல பாக்குறீங்களா, மழை வருதுன்னு சொல்லி காட்டுறாங்க இல்லையா, மலை மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நீரோடை ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு, தண்ணி அடிச்சுக்கிட்டு ரொம்ப வால்யூமோட வந்தா எப்படி இருக்கும் அதை சொல்றாங்க. பாருங்க, லஷ் கிரீன் மவுண்டைன்ஸ். இந்த பஹல்காம் அட்டாக் பண்ணாங்க இல்லையா காஷ்மீர்ல வந்து, அது வந்து பாத்தீங்கன்னா சம்மர்ல ஒரு மாதிரியும் ஸ்னோ டைம்ல ஒரு மாதிரி இருக்குமா. ஸ்னோ டைம்ல அந்த புல்வெளி ஃபுல்லா ஸ்னோ கவர்டா இருக்குமா. சம்மர் சீசன்ல பிக்னிக் சீசன் இருக்கு இல்லையா, அந்த சமயத்துல பயங்கர கிரீனிஷா இருக்குமா, சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. கெய்லி சிர்பிங் பேர்ட்ஸ் அப்படின்னாக்க இந்த பறவைகள் வந்து கீச்சு கீச்சுன்னு இருக்கு இல்லையா. இப்போ காலையிலே ஒரு 6:30 மணிக்கு அந்த பறவைகள் சத்த பக்கத்துல மரத்துல கேட்டீங்கன்னா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு பிளசண்டா ஃபீல் பண்ணுவீங்களா இல்லையா, சந்தோஷமா பிளசண்டா, அந்த மாதிரி அதை மீன் பண்ணி சொல்றாங்க. ஒரு எபித்தட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, எபித்தட்னா அடைமொழி. பாருங்க, அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு போடுறோம் இல்லையா, அதை சொல்றாங்க. அல்லிகோரின்னு இன்னொன்று இருக்கு ஆக்சுவலா. அப்படின்னா என்ன, அல்லிகோரி அப்படின்னாக்க ஒரு சாதாரண விஷயத்தை வச்சு, ஓகேங்களா, இன்னும் புரியாத ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஃபெய்த் இஸ் லைக் எ ஸ்டோனி அப்ஹில் கிளைம். நம்பிக்கை, ஒருத்தர்கிட்ட நம்பிக்கை உருவாக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா. ஒரு செங்குத்தான பாறை மேல ஏறி போற மாதிரி கஷ்டமான விஷயம். ஒருத்தர்கிட்ட நம்பிக்கை டக்குன்னு வாங்க முடியுமா, இல்லை இல்லையா. நம்பிக்கைன்னு சொல்றோம் இல்லையா, அதை சொல்றாங்க. ஃபெய்த்துங்கிற ஒரு கான்செப்டை, ஓகேங்களா, ஸ்டோனி அப்ஹில் கிளைம் அப்படின்னா ஸ்டோன்னா கல், ஓகேங்களா, மிகப்பெரிய பாறை மேல ஏறி மேல போற மாதிரி ரொம்ப கடினமான காரியம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இதுல போயம்ஸ்ல. அல்யூஷன் அப்படின்னா மேற்கோள் காட்டுறது, யாரை பத்தியா ரெஃபர் பண்ணி அதுல சொல்லியிருக்கிறது. பாருங்க, மதர் தெரசா இருக்காங்க இல்லையா, அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் நோ வண்டர் எவ்ரிஒன் ரெஃபர்ஸ் டு மேரி அஸ் அனதர் மதர் தெரசா. அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு மேரியை வந்து அவங்க கான்ட்ரிபியூஷனை பார்த்துட்டு அங்கிறவங்க என்ன சொல்றாங்க, அந்த மேரியை வந்து நார்மல் மேரியை என்னன்னு சொல்றாங்க, அவங்க ஒரு மதர் தெரசா மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா, இதுக்கு அல்யூஷன் அப்படின்னு பேர். அனாலஜி அப்படின்னாக்க ரெண்டு விஷயத்துக்குள்ள லாஜிக்கை ஏற்படுத்துறது. சரியா, அனாலஜின்னு சொல்லுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மேக் பண்றது. பாருங்க என்ன சொல்றாங்க, மழை வர்றதுக்கு முன்னாலதான் ரெயின்போ வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா, வானவில் ஃபார்ம் ஆகும். ஸோ மழை வந்தாதான் வானவில் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஒன் cannot achieve success and riches without hard work. சக்சஸ் பண்ணணும், ரீச் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் நம்மளால ரீச் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். போயம்ஸ்குள்ள போலாமா? ஆர் யூ ஹாப்பி ஆர் ட்ரை? போயம்ஸ்குள்ள போலாமா? ஐ லவ் ரீடிங் போயம்ஸ். நான் இங்கிலீஷ்ல வந்து போயம்ஸ் எழுதி நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். டைட்டன்ல சேர்ந்த ஃபர்ஸ்ட்ல வந்து, ஓகேங்களா. நான் சூப்பராக போயம் எழுதுவேன், தமிழ் எழுதுவேன், இங்கிலீஷும் எழுதுவேன். சரி பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. அந்த போயம்ல என்ன சொல்றாங்க, அதுல சொல்லியிருக்கிற வேர்ட்ஸ் விட்டுட்டு மற்ற எல்லாம் பாருங்க ஓவரால் எடுத்து வச்சிருக்கிறேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு ஒரு போயம்.
ராஜ் ஆறுமுகம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான் சரிங்களா, ராஜ் அப்படின்னு பேர். பாருங்க போயம் லைன்ஸ் படிச்சிடுறேன், சும்மா சிம்பிள். மை மதர் வுட் சே லிட்டில் பாய் ராஜ். அந்த லிட்டில் பையன் குழந்தை ராஜ் இந்த பையன் கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, கோ டு முத்தூஸ் அண்ட் கெட் சம், என்ன கேட்குறாங்க, லவங்கம், பெட்டர் லீவ்ஸ்னா வெத்தலை, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பையனை கூப்பிட்டு, அம்மா கூப்பிட்டு முத்து கடைக்கு போயிட்டு அந்த ராஜேந்திர பையனை சொல்றாங்க, என்ன வாங்க சொல்றாங்க, இதை வாங்க சொல்றாங்க சரியா. ஆனா அந்த பையன் இதை விட்டுட்டு வேற எதையோ வாங்க, சின்ன பையன் குழந்தை இல்லை, வேற எதையோ மாத்தி வாங்கிட்டு வந்துடும், அதை மீன் பண்ணி சொல்றாங்க. அண்ட் ஸோ ஐ கோ டு த ஷாப்ஸ் சிங்கிங் ஆல் த வே அண்ட் வென் முத்து ஆஸ்க்ஸ் மீ வாட் ஐ வுட் வாண்ட். ஸோ கடைக்கு போவேன், சிரிச்சு ஜாலியாக போவேன். போன உடனே முத்து என்ன கேட்பேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி. ஐ ரேட்டில் ஆஃப் எ லிஸ்ட், டக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து நான் நீட்டுவேன். அதுல என்ன சொல்றான், சீசேம் சீட்ஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ். சீசேம் சீட்ஸ்னா எல் விதை, எல்லுன்னு சொல்றாங்க. ஆனியன், டொமேட்டோ, பிக்கிள்ஸ் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா. அப்புறம் அண்ட் பேக் ஹோம் மை மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி வந்த உடனே அம்மா என்ன சொல்றாங்க, நான் என்ன சொன்னேன், நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு காதை திருகுவாங்க. அப்படின்னு சும்மா ஒரு குழந்தை பிஹேவ் பண்றதை போயம்ல எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த லிட்டில் பாயோட மெமரி வந்து குழந்தைத்தனமா இருக்குன்றது போயம்ல மென்ஷன் பண்றாங்க. தீம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படி சொல்லணும் ஆக்சுவலா சரிங்களா. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, வழக்கம் போல டென்ஷன்ல அடிப்பாங்க சரி, அவங்கள குழந்தைய வந்து திட்டுறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னு போயம் எழுதியிருக்கிறாங்க ஆக்சுவலா. பாருங்க இதுல வந்து இப்போ அல்லிட்ரேஷன் பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா, என்ன சொன்னோம், கான்சனன்ட் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகிறது. பாருங்க ஜிஞ்சர் கார்லிக் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க ஆக்சுவலா. பாருங்க ஜிஞ்சருங்கிற ஜி ரிப்பீட் ஆயிருக்கு, அது ரெண்டும் அல்லிட்ரேஷன். அதே மாதிரி பாருங்க வாண்ட் டபிள்யூ ரிப்பீட் ஆயிருக்கு, அல்லிட்ரேஷன். பாருங்க சீசேம் சீட்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, அல்லிட்ரேஷன் சரியா. ஸோ இந்த போயம்ல அல்லிட்ரேஷன் தான் அதிகமா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது மீனிங் தெரியலன்னா கம்பல்சரி மீனிங் பார்த்துட்டு தான் போயம் படிக்கணும் ஓகேங்களா. கம்பல்சரி மீனிங் பார்த்துட்டு தான் போயம் படிக்கணும். இது வந்து 6th ஸ்டாண்டர்டுனால ரொம்ப ஸ்மாலஸ்ட் போயம். ரைட், நெக்ஸ்ட் போயம் வந்து டீம் ஒர்க் அப்படின்னு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. டீம் ஒர்க்னா என்னது ஆக்சுவலா, எல்லா இடத்துலையும் ஒரு ஆஃபீஸில் 8 பேர் 10 பேர் அப்படி தானே ஒர்க் பண்ணுறோம். நம்ம ஒரு ஃபேமிலியில் ஒரு டீம் தானே அது, ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ டீம் ஒர்க் அப்படின்றத பற்றி ஒரு அழகான ஒரு கவிதை வந்து எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்காங்க, கீழே எட்கர் ஏ கெஸ்ட் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு சரிங்களா. பாருங்க டீம் ஒர்க் அப்படின்னு பேர். அவரை பற்றி நெக்ஸ்ட் பேஜில் வருதுங்க. ஏன்னா ஒரே சிங்கிள் பேஜில் இல்லை, மல்டிபிள் நோட்ஸ் கீட்ஸ் அப்படிலாம் எடுத்து வச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் பேஜில் வருது. என்ன போயம்ல என்ன சொல்றாரு அப்படின்னு படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் ஆல் வெரி வெல் டு ஹேவ் கரேஜ் அண்ட் ஸ்கில். தைரியமா இருக்கிறதும் ஸ்கில்ஸ் டேலண்டடா இருக்கிறதும் வெரி குட், சூப்பர். அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் எ ஸ்டார். ஒரு ஸ்டார் மாதிரி உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு நீங்க ஒரு நல்ல பெரிய அச்சீவ்ட் பர்சனா இருக்கிறதும் வெரி குட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் த சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டச் ஆஃப் த்ரில், ஓகேங்களா, அந்த த்ரில்லோட நீங்க அந்த அச்சீவ் பண்றீங்கல்ல இண்டிவிஜுவலா, ஓகேங்களா, அதை விட அது டசன்ட் டெல் த மேன் யூ ஆர். நீங்க யாருன்றது அடுத்தவங்களுக்கு தெரியாது. நீங்க இண்டிவிஜுவலா ஒர்க் பண்றீங்க, இண்டிவிஜுவல் டேலண்டா இருக்கீங்க, அவ்வளவுதான் உங்க இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட். நீங்க என்ன அச்சீவ் பண்ணீங்கன்றது மற்றவங்களுக்கு தெரிய வராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபார் தெர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் த கேம் வி பிளே. நம்ம வாழ்க்கையில மூவ் பண்ணும்போது நம்ம எப்பயுமே தனியா இருந்துட முடியாது, குரூப்பா தான் நம்ம பிஹேவ் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்றாரு. வி மஸ்ட் ஒர்க் டு எ பிக்கர் ஸ்கீம். இண்டிவிஜுவலா மட்டும் இல்லாம என்ன பண்ண, நம்ம பெரிய விஷயங்களை ஒரு குரூப்பா சேர்ந்து தான் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் த திங் தட் கவுண்ட்ஸ் இன் த வேர்ல்டு டுடே இஸ் ஹவு டு யூ ஃபில் வித் த டீம். இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க நல்லவரா சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னு சொன்னா என்ன உங்களுக்கு வேணும், அடுத்தவங்க கூட நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்க, மேனேஜ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்றது தான் சக்சஸ் அப்படின்றாரு. கரெக்டா இல்லையா? ஒரு பஸ்ல ஏறுறோம், ஒரு ஷாப் போறோம், ஒரு கிளாஸ்க்கு வரோம், வீட்டில் இருக்கோம், வீடும் ஒரு ஃபேமிலி தான், ஒரு குரூப் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. They may sound your praise and call you great. They may single you out for the fame. என்ன சொல்ல கவனிங்க, they may sound your praise. உங்க அச்சீவ்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவலா பண்ண அச்சீவ்மெண்ட்ஸை அவங்க அப்ரிஷியேட் பண்ணலாம், உங்களை ரொம்ப சூப்பர் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களை வந்து
தனிமைப்படுத்தி நீங்க ஒருத்தர் தான் அதை அச்சீவ் பண்ணீங்கன்னு சொல்லலாம். பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். நீங்க தனியா இருந்த மட்டுமே எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. உங்க கூட இருக்கக்கூடிய கொலீக் இருக்க குரூப்ல இருக்காங்க இல்லையா, அவங்க கூட நீங்க வந்து சேர்ந்தாதான் உங்களால சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றார். ஹோ நெவர் த ஒர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன் பை த மேன் வித் ஏ செல்ஃபிஷ் ட்ரீம். வாழ்க்கையில வந்து தனியாவே இருந்து பெருசா எதுவும் சாதிக்க முடியாது, சக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றார். ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ் ஆர் த பேட்டில் இஸ் ஒன் பை த ஸ்பிரிட் ஆஃப் த டீம். பல நாடுகள்ல சண்டை நடந்திருக்குல்ல, பேட்டில்ஸ் நடந்திருக்கு இல்லையா, அது வந்து வெற்றியோ தோல்வியோ டிசைட் பண்ணது எது? டீம் ஸ்பிரிட். இண்டிவிஜுவல் பிஹேவியர் கிடையாது, ஒரு டீமா ஒரு குரூப்பா ஒர்க் பண்ணதுதான் அப்படின்றார். யூ மே திங்க் இட் ஃபைன் டு பி பிரைஸ்டு ஃபார் ஸ்கில். ஓகேங்களா, உங்க ஸ்கில்லுக்காக உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கிறது ஓகே. பட் எ கிரேட்டர் திங் டு டூ இஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில் ஆன் த கோல் தட்ஸ் ஜஸ்ட் இன் வியூ. நீங்க இண்டிவிஜுவலா தனியா ஸ்கில்டா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க இல்லைங்களா, அதை விட என்ன பண்ணணும்னு சொல்றாரு? செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில். உங்க மைண்டையும் உங்க வில்னா உங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும், சரியா, ஆன் த கோல். உங்களுக்கு என்ன முன்னால கோல் இருக்கோ அதுலதான் மைண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆக்சுவலா it is helping your fellow men to score when his chances hopeless seem. கூட இருக்கக்கூடிய உங்க டீம்ல இருக்கக்கூடிய பசங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், டீம் ஒர்க் கொலீக்ஸ், அவங்க வந்து ஹோப்லெஸ்ஸா இதை சக்சஸ் பண்ண முடியாம அவஸ்தப்பட்டாங்க அப்படின்னா யாரு கரெக்ட் பண்ணணும்னு சொல்றாரு? நீ தான் கேர் பண்ணிக்கணும். அப்ப நீங்க டீம் ஸ்பிரிட்டோட இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. லாஸ்ட்ல என்ன சொல்றோம்? வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நம்ம நம்மளை மறந்து தான் ஒர்க் பண்ணணும், அடுத்தவங்க கூட தான் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதுல லிட்ரரி டிவைசஸ் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஆல் வெல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, ஆல் வெல். இல்லுன்னு சவுண்ட் வருது இல்லையா, அது வந்து அசனன்ஸ். அப்புறம் வந்து இட்ஸ் கவுண்டட் டு பி எ ஸ்டார். ஒரு ஸ்டார் மாதிரி உங்களை வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்றது என்ன சொன்ன? இம்ப்ளைடு இமேஜ், இம்ப்ளைடு கம்பேரிசன். அது என்ன பேர் இருக்கு? மெட்டஃபர். மெட்டஃபர் அப்படின்னு பேர் பாருங்க. பட் த சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டச் ஆஃப் த்ரில். ஓகேவா, த்ரில்டா நீங்க இண்டிவிஜுவலா சக்சஸ் பண்றீங்க இல்லையா, இப்போ பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்கல்ல, பிளாக்ஸ் எடுத்து போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்றாரு. இது வந்து இமேஜரி. ஆக்சுவலா டச் ஆஃப் த்ரில் அப்படிங்கிறது, த்ரில்லிங்கா அப்படின்றது இமேஜரி. அப்புறம் பாருங்க, ஃபார் தெர் இஸ் நோ ஒன் ஹேண்ட் இன் த கேம் வி பிளே. நம்ம பிளே பண்ற கேம் அப்படின்னா வாழ்க்கையை மீன் பண்றாங்க பாருங்க. இதுக்கு பேர் வந்து மெட்டஃபர். அந்த திங் தட் கவுண்ட்ஸ் இன் தி வேர்ல்ட் டுடேன்னு சொன்னோம் இல்லையா, டின்னு வருது பாருங்க, இது வந்து அல்லிட்ரேஷன். நெக்ஸ்ட் தேமேன்னு இருக்கு இல்லையா, இது வந்து அனஃபோரா. இங்க பாருங்க, பேட்டில் இஸ் ஒன் ஆர் த பேட்டில் இஸ் லாஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, இன் பிட்வீன் வேர்ட்ஸ் வந்து என்ன சொன்னோம்? ஆன்டிதீசிஸ்ன்னு சொன்னோம். ஸோ ஆன்டிதீசிஸ் பாருங்க, ஈஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து ரெப்பிட்டேஷன் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா ரெப்பிட்டேஷன் அப்படின்னு இன்னொரு இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு ரெப்பிட்டேஷன் அப்படின்னு இருக்கு பேர். ஆக்சுவலா இந்த ஃபெல்லோ மேன் அப்படின்றது கூட இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம், லைக் ஏ ஃபெல்லோ மேன் அப்படின்னு அர்த்தம். அதனால மெட்டஃபர்னு பேரு. இது பாத்தீங்கன்னு சொன்னா யூபிமிசம், மங்கள சொல் அப்படின்னு சொல்லி பேர். ஆக்சுவலா பாருங்க, நம்மளுக்கு அந்த நோட்ஸ் வாங்க சொன்னோம் இல்லையா, பாருங்க அந்த நோட்ஸ்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பொயம் டெக்ஸ்ட் படிச்சோம் இல்லையா, அது மட்டும் அதுல நம்மளுக்கு வேலை இல்லை. பாருங்க இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, கோஆபரேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட், இஏ கெஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர். ஆக்சுவலா பாருங்க, லெஃப்ட்ல வந்து லைன்ஸ் இருக்கு, போயம் லைன்ஸ். ரைட் சைட்ல தமிழ் மீனிங் இருக்கு. இதுலயே உங்களுக்கு புரிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட், புரியலன்னா இன்னும் புரியலன்னா அதுல புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, பாருங்க இங்கிலீஷ்ல படிச்சு தமிழ்ல படிக்கிற டிஃபரன்ஸ் சொல்றேன் பாருங்க. ஒருபோதும் வாழ்வின் வேலை முழுமை அடையாது, சுயநலவு கனவு மிகுந்த மனிதன் ஒரு நாள், செல்ஃபிஷாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாள் வாழ்க்கையில ரொம்ப பெருசா ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா பாருங்க, அபவுட் த ஆத்தர் அதுல கொடுக்கல இல்லையா, பாருங்க நோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இஏ கெஸ்ட் பத்தி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, கொடுத்தது மட்டும் இல்லாம கொடுக்காததும் கூட கொஸ்டின்ல கேட்பாங்க. பாருங்க, அவர் யார் அப்படின்னாக்க 14 வயசுல வந்து அவருடைய கரியர் ஸ்டார்ட் பண்ணாராம். சரியா, த பொயட் ஆஃப் த பப்ளிக், மக்களுடைய பொயட்னு அவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. மிச்சிகன் அப்படிங்கிற இடத்துல பொயட் லாரேட்னு சொல்லுவாங்க. அரசாங்க புலவர்னு வச்சிருக்காங்க இல்லையா, இங்க அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர்களை எப்படி எந்த மாதிரி தீம்ஸ்ல எழுதுவாருனாக்க இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூ ஆஃப் லைஃப்பை பத்தி எழுதுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, நெக்ஸ்ட் வந்து குரொக்கடைல், இன்னொரு பயம், இன்னொரு சின்ன பயம் கொடுத்துருக்காங்க. இந்த குரொக்கடைல் அப்படின்னு பேர். இந்த பயம் படிச்சு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பாருங்க, ஹவு டத்
த லிட்டில் crocodile. ஹவு டத் த லிட்டில் crocodile. ஹவு டத்துனாக்க டஸ்ன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? டஸ்ஸுங்கிறது ஷேக்ஸ்பியர் பீரியட்லலாம் டத் அப்படின்னு எழுதுவாங்க. ஹவு டஸ் எ லிட்டில் crocodile இம்ப்ரூவ் இஸ் ஷைனிங் டெய்ல். அந்த crocodile இருக்கு இல்லையா, முதல்ல இருக்கு இல்லைங்களா, முதல்ல மேலே செதிலாக இருக்கும் இல்லையா, வெயில் பட்டதுன்னா ஷைனிங்காக இருக்கும்ல, அதை சொல்கிறாங்க. அந்த வால் வந்து ஷைனிங்காக இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க பாருங்க, அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல். இந்த ஒவ்வொரு செதில் இருக்கு இல்லைங்களா, அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல வந்து அது வந்து முதல்ல கண்ணீர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதலை கண்ணீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல்ல கண்ணீர்னா என்னது? போலியா கண்ணை ஆள்றது, போலியா ஆள்றது. இப்போ சாரி வாங்கணும், ஹஸ்பண்ட கேட்டால் ஓகே சொல்ல மாட்டாரு, உட்காந்து அழ வச்சு ரப்சர் பண்ணி சாரி வாங்க வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு முதலை கண்ணீர்னு பேர். அதை சொல்றாங்க ஆக்சுவலா. அதாவது நைல் நதியில ஊற்று பெருக்கெடுத்து வருது இல்லை தண்ணி, அந்த மாதிரி முதல்ல கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த ஸ்கேல் இருக்குல்ல, செதில் இருக்கு இல்லையா, அதை வந்து நிரப்புதான், ஒவ்வொன்னா நிரப்புற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஹவு சியர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு கிரின். கிரின்னா பல்லளிக்கிறது, பல்லளிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சும்மா பல்லளிப்பாங்கல்ல, காஸ் கீஸ் வேணா போய் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பல்லளிச்சு நிற்பாங்கல்ல, அது இங்கிலீஷ்ல கிரின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஹவு சீர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு கிரின். எவ்வளோ அழகா வந்து சிரிச்சுக்கிட்டே அது வந்து முதல்ல இருக்குது. ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் இஸ் கிளாஸ். கிளாஸ்னா என்ன ஆக்சுவலா வந்து அந்த கையை நீட்டுது காலை நீட்டுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ். ஆக்சுவலா வந்து முதல்ல இருக்கு இல்லைங்களா, அந்த முதல்ல ஃபர்ஸ்ட் பல்லிழிக்குது, பல்லிழிச்சு என்ன பண்ணுது, வாயை வந்து இப்படி அகலமா துறக்குது. எதுக்காக துறக்குது இதெல்லாம் பண்ணுது? பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்றதுக்கு. ஃபிஷ்ஷுக்கு அது தெரியாது, நம்ம கிட்ட ஃப்ரெண்டா ஜாலியா சிரிக்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு இது கன்னிங்கா இதெல்லாம் பண்ணி கடைசியில் என்ன ஆகுது, வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ், அந்த லிட்டில் ஃபிஷ் இருக்குல்ல பக்கத்துல, அதை வந்து முழுகிறதுக்காக இவ்வளவு வேலையும் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, இது பொயம் கொடுத்துருக்குறாங்க. ஆனா மோட்டிவ் என்ன சொல்றாங்க, மோட்டிவ் அப்படின்னா, பொயம்ல சொல்ற மோட்டிவ் பாருங்க என்ன அப்படின்னா, மாரல் ஆஃப் த பொயம் என்ன சொன்னோம், அதுல ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ்ல என்ன சொன்னோம், மெமரி வந்து மறந்துடுற குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னோம். இங்க என்ன சொல்றோம், அப்பியரன்சஸ் ஆர் டிசெப்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. வெளித்தோற்றம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்பி யாரையும் ஏமாந்துடக்கூடாது. இது என்ன பண்ணுது, அழகா ஷைனிங்கா இருக்குது, என்ன பண்ணுது, பல்ல காட்டு சிரிக்குது, ஜாஸை ஓப்பன் பண்ணுது, ஆனா கடைசியில் என்ன பண்ணுது, மீனை சாப்பிட்றதுக்கு தான் இவ்வளவு வேலையும் பண்ணுது. ஓகே, கண்ணிங்கா செயல்படுது. ஸோ அப்பியரன்சஸ் ஆர் டிசெப்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த போயிட்டு என்ன சொல்றாரு, நைல் நதியில் இருக்கிற ரிவர் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு கம்பேர் பண்ற முதல்ல கண்ணீரை வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. அந்த முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த செதில் மேல தண்ணி தூக்கி போடுது இல்லையா, தண்ணியை செக்ரேட் பண்ணது இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா நைல் நதி அளவுக்கு இருக்கா. நைல் நதி உலகத்திலேயே நீளமான நதி அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு ஆக்சுவலா. பாருங்க, இந்த போயம்ல வேற என்ன சொல்றாங்கன்னா, லூயிஸ் கரோல் அப்படின்றவங்க போயம் எழுதியிருக்காங்க. இந்த போயம் எதுல இருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எழுதின புக் ஒன்று அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படின்ற புக்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த போயம்ல வேற என்ன இருக்கு அப்படின்னா, பாருங்க, ஹீன்னு எழுதுறோம் இல்லையா, குரோக்கடைல அவன் 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 சொல்றாங்க, அது வந்து பர்சானிபிகேஷன், ஹியூமன் பீயிங் மாதிரி ட்ரீட் பண்ணி சொல்றாங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த ஷைனிங் டெய்ல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, லைக் ஏ ஷைனிங் டெய்ல் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ போர் த வாட்டர் ஆஃப் த நைல், நைல் நதி ரிவர் அளவுக்கு, ரிவர் மாதிரி அப்படின்னு அர்த்தம். இம்ப்ளைடா வந்திருக்கிறதுனால அதுக்கு மெட்டஃபர் அப்படின்னு பேர். இந்த லைன் நைல் ரிவர்னு ஒரு வருது இல்லையா, அது வந்து மெட்டஃபர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போயம் பாருங்க, ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே கேரேஜ் இருக்கு இல்லையா, அங்க இன்னொரு ஆள் இருக்காரு, R.L. ஸ்டீவன்சன் அப்படின்னு இருக்காரு, அவர் எழுதியிருக்காரு ஆக்சுவலா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான போயம்ஸ். இவர் வந்து பாருங்க யாருன்னா, ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், பொயட், எஸ்ஏயிஸ்ட், மியூசிஷியன், டிராவல் ரைட்டர். அவருடைய புத்தகங்கள், அவருடைய அவுட்புட் என்ன, ட்ரெஷர் ஐலண்ட், கிட்னாப், ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் லேல், சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வெர்சஸ் அப்படின்ட்டுலாம் அதுல இருக்கு ஆக்சுவலா. போயம் பார்க்கலாமா? இது பாருங்க, இது இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதில் படிக்கவும் நல்லா புரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது நல்ல மைண்ட்ல இமேஜ் ஃபார்ம் ஆகும். ட்ரெயின்ல டிராவல் பண்றாரு, மிக வேகமா ட்ரெயின் போகுது. ஆன் த வேல இவர் பார்க்குற காட்சிகளை வந்து போயம்ல எழுதியிருக்காரு. பாருங்க, ஃபாஸ்டர் தேன் ஃபேரிஸ்,
தேவதைகளை விட வேகமா? ஃபெரிஸ்னா தேவதைகள். ஃபாஸ்டர் தேன் விச்சஸ், சூனியக்காரின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதை விட வேகமா? பிரிட்ஜஸ், ஹவுசஸ், ஹெட்ஜஸ், டிச்சஸ். ஓகேங்களா? ட்ரெயினில் உட்காந்துருக்குமா என்ன வரும் பக்கத்தில்? பிரிட்ஜ் கிராஸ் ஆகுதான். ஹவுசஸ், வீடுகள் கிராஸ் ஆகுதான். ஹெட்ஜஸ் அப்படின்னா வேலிகள். வீட்டுக்கு காம்பவுண்டு வேலியெல்லாம் கட்டிருப்பாங்களா ஊர் சைடில், ஹெட்ஜஸ்னா வேலிகள். அப்புறம் டிச்சஸ்னா சாக்கடைகள். இந்த மாதிரி அப்படியே கிராஸ் ஆகுது அப்படின்றாங்க. அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் ஏ பேட்டில், ஒரு போர்ல வந்து படை போய் நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல ட்ரெயின் டிராவல் ஆகுது அப்படின்றாரு. ஆல் த்ரூ த மெடோஸ் த ஹார்சஸ் த கேட்டில். ஸோ ட்ரெயின் பாஸ் ஆகிட்டு இருக்கும் பக்கத்தில் என்ன ஒரு காட்சிகளுக்கு வருது? மெடோஸ்னா புல்வெளிகள். நெக்ஸ்ட் என்ன வருது? குதிரைகள், ஹார்சஸ். நெக்ஸ்ட் என்ன வருது? கேட்டில், கால்நடைகள். அது பாஸ் ஆகுது அப்படின்றார். ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் த பிளெயின். திடீர்னு மலை, திடீர்னு பார்த்தா சமவெளி பகுதி, திடீர்னு ஆறு, மலை, இது இஷ்டத்துக்கும் போகுது அப்படின்றார். ஆக்சுவலா பாருங்க, ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் த பிளெயின் ஃப்ளை ஆஸ் திக்கஸ்ட் டிரைவிங் ரெயின். மிக வேகமா வர்ற மழை மாதிரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன பண்ணுது? இந்த மலை சமவெளி பகுதி மாறி மாறி வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேகமான மழையை போல வேகமா கண்ணில் பட்டு கிராஸ் ஆகுது அப்படின்றாரு. அண்ட் எவர் அகெயின் இன் த விக் ஆஃப் அன் ஐ பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில் பை. அகைன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கண் இப்படி மூடின துருக்கத்துக்குள்ள இல்லையா, பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ்னா என்ன அர்த்தம்? ரயில்வே ஸ்டேஷன்ஸ் கிராஸ் பண்ணி போறாருன்றாரு. சின்ன சின்ன ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கும்ல, நிக்காம இடத்துல போகுது, அதை சொல்றாரு. ஆக்சுவலா விசில் பைனா சத்தத்தோட போகுது ரயில் அப்படின்னு சொல்றாரு. ஹியர் இஸ் எ சைல்டு ஹூ கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ். ஒரு அதுல வழியில பார்க்குற காட்சியில ஒருத்தன் வந்து தொங்கிட்டு இருக்கானா, மரத்துல தொங்கிட்டு இருக்கானா, பிளாக்பெரி பழங்கள் மரத்துல தொங்கிட்டு அதை பழம் பறிச்சுட்டு இருக்கானா. பாருங்க, கேதரிங் பிராம்பிள்ஸ்னா பிளாக்பெரி பழங்களை பறிச்சுட்டு இருக்கானா. ஹியர் இஸ் எ ட்ராம்ப் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேஜஸ். ஒரு நாடோடி எங்க போறதுன்னே தெரியாம நிற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நாடோடி வந்து கண்ணில் படுறானாம். அண்ட் தெர் இஸ் த கிரீன் ஃபார் ஸ்ப்ரிங்கிங் த டெய்சிஸ். நிறைய இடத்துல வந்து பெண்கள் உட்கார்ந்து அந்த வில்லேஜஸ்ல வந்து டெய்சி மாலை வந்து தொடுத்துட்டு இருக்காங்களாம், மாலை பின்னிட்டு இருக்காங்களாம். ஹியர் இஸ் எ காட் ரன் அவே இன் த ரோட். ஒரு மாட்டு வண்டி வந்து ரோட்ல இருக்கான். ஆக்சுவலா இன்னொருத்தன் வந்து அந்த மாட்டு வண்டி மேல லோடு வச்சுக்கிட்டு அப்பில் மேல ஏற முடியாம தவிச்சிட்டு இருக்கான் அப்படின்றார். ஹியர் இஸ் எ மில் அண்ட் தேர் இஸ் எ ரிவர். ஒரு மில் வழியில தெரியுதா, ஒரு ரிவர் தெரியுதா. ஈச் எ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர். ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட்ல டக் டக்குன்னு எல்லா காட்சிகளும் மாறுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஆக்சுவலா ஸோ லைன்ஸ் பாருங்க, இது அதிகமாக கேட்டிருக்காங்க. இந்த லைன் இந்த விங்க் ஆஃப் அன் ஐ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்மளுக்கு வந்து லிட்டரரி டிவைசஸ் என்னென்ன இருக்குது? ரைம் ஸ்கீம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விச்சஸ், டிச்சஸ், ஏ, பேட்டில், கேட்டில், பி. ஓகேங்களா? அந்த மாதிரி எந்த ஸ்டாண்டை கொடுத்தாலும் நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்லிட்ரேஷன், எஃப் பாருங்க, எஃப் ஸ்டார்ட் ஆகுதா? அல்லிட்ரேஷன் அது வந்து ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பிரிட்ஜஸ், ஹவுசஸ், ஹெட்ஜஸ், டிச்சஸ். இன்னொன்று கான்சனன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா அசனன்ஸ் சொன்னோம் இல்லையா, கான்சனன்ஸ் ஒன்று இருக்கு, அதை மீன் பண்ணி சொல்றாங்க. இல்லை ஹெச்னு வருது இல்லையா, ஹெச் அது வந்து அல்லிட்ரேஷன். பாருங்க, லைக்ன்ற வேர்டு வந்திருக்கு இல்லையா, அதனால இது என்னது? சிமிலி. நெக்ஸ்ட் வந்து கான்சனன்ஸ் சொல்றாங்க. இது வந்து பாருங்க, ஆஸ்திக்கஸ் அப்படின்றது சிமிலி. ஆஸ்ன்னு வருது இல்லையா, மிக வேகமான மழையை போல அப்படின்னு வருது. இந்த விங்க் ஆஃப் அன் ஐ அப்படின்றது மெட்டபர், இம்ப்ளைடு சிமிலி. ஓகேங்களா? கண்ணிமிக்கம் நேரத்தை போல அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா அப்புறம் சின்னு வருது இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா அல்லிட்ரேஷன். பாருங்க, ஹியர்ங்கிறது அனஃபோரா. ஓகே, ஹியர்னு வருது பாருங்க, ஹியர் தேர் அப்படின்னு வருது இல்லையா, அது அனஃபோரான்னு சொல்றாங்க. இது பாருங்க, ஜின்னு வர்றது வந்து அல்லிட்ரேஷன். பாருங்க, அதுக்கும் இதுக்கு நீங்க படிச்சு பாருங்க, தெரிஞ்சு இதில் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு புரியும். ஒரு ஸ்டாண்டா மட்டும் படிக்கிறேன் பாருங்க. தேவதைகளை விட வேகமாக, மந்திரவாதிகளை விட வேகமாக, பாலங்கள் மற்றும் வீடுகள், வேலிகள், சாக்கடைகளை கடந்து மற்றும் படை வீரர்கள் போர்க்களத்தில் செல்வதைப் போல புல்வெளிகள், குதிரைகள், கால்நடைகள் அனைத்தையும் கடந்து அப்படி சொல்லி வருது. இப்ப படிச்சா புரியுது இல்லையா? இங்கிலீஷ்ல கொஞ்சம் புரியாது, நம்மளுக்கு ஃபாரின் லாங்குவேஜ். ஸோ அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வே ஆஃப் அப்ரோச்சில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மனசுல லைன்ஸும் பதிஞ்சிடும். ஒரு 2 ரவுண்ட் படிச்சீங்கன்னா பதிஞ்சிடும். ஆக்சுவலா பாருங்க, ஃப்ரம் த ரயில்வே கேரேஜ் இருக்கு இல்லையா, அதுல வந்து சம்மரின்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். ஆக்சுவலா சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். ஸோ சம்மரி படிச்சுக்கணும் போயம்ல. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போயம் லாஸ்ட்ல ஒன்று இருக்கு, பார்க்கலாமா? எ ட்ரேஜிக் ஸ்டோரி அப்படின்னு அதுக்கு பேர். ஓகேவா?
ஒரு கஷ்டமான கதை அப்படின்னு சொல்றாங்க. இது படிச்சு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் போயம் வந்து. பாருங்க, வில்லியம் மேக்பீஸ் தேக்கரே அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. போயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போயம். சரியா? நான் படிக்கிறேன் பாருங்க போயம்ல. தேர் லிவ்ட் எ சேஜ் இன் த டேஸ் ஆஃப் யோர். யோர்னா ரொம்ப நாளைக்கு முன்னாலன்னு அர்த்தம். போயம்ஸ்ல சில வேர்ட்ஸ் அந்த காலத்து வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு சாமியார், ஒரு சாது இருந்தாலும், அண்ட் ஹேட் எ ஹேட் சம் பிக்டைல் ஓர். பார்க்க ரொம்ப நல்லா இருப்பேன், மேல்ஸ்க்கு ஹேண்ட்ஸம் சொன்னேன் இல்லையா, நல்லா இருப்பாராம். ஆனா பின்னால என்ன, இந்த ஜடை இருக்கான் அவருக்கு பின்னால லாங்கா, சைனீஸ்காரங்க மாதிரி ஜடை வச்சிருக்காங்க. பிக்டைல்னா என்ன ஆக்சுவலா பின்னால ஜடை. பட் ஒண்டர்ட் மச் அண்ட் சாரோட் மோர். அந்த லைன்ஸ் படிச்சு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாராம், எப்படி இவ்வளவு பெரிய ஜடை நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாராம். அண்ட் சாரோட் மோர். எதுக்காக வருத்தப்படுறாரு தெரியுமா? பிகாஸ் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். அந்த அழகான ஜடை வந்து பின்னால இருக்கான், முன்னால இருந்தா நல்லா இருக்கும், இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்றாருன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அவருக்கு பெரிய தலைவலியா போச்சா பாருங்க. he mused upon this curious case. ஓகேவா? இது மண்டையில போட்டு பிச்சுக்குது அவருக்கு, ஏன் இப்படி ஏன் இப்படி ஏன் இப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதையே திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஸ்போர் he would change the pictorial's place. கண்டிப்பா இதை பின்னால இருந்து என்ன பண்ண எடுத்து நம்ம அழகா பார்க்க முன்னால வச்சு ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஆகுறாருன்னு சொல்றாங்க. அண்ட் have it hanging at his face, not dangling there behind him. என்ன சொல்றாரு, கண்டிப்பா அந்த முன்னால எடுத்து வச்சுட்டு நம்ம அதை அழகா டெய்லி பார்க்கணும், இப்ப இருக்கிற மாதிரி பின்னால ஆடிக்கிட்டு டேங்கிள் ஆகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. சேசி அவர் சொல்றாரு, the mystery I have found. ஆஹா, நான் இந்த புதிரை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாரு. இன்னொரு பொயட்டிக் எஃபெக்டாக சொல்றாரு. சேஸ் மிஸ்ட்ரி ஐ ஹவ் ஃபவுண்ட். மிஸ்ட்ரினா புதிர், கரெக்டாக எழுதிக்கோங்க பாருங்க. மிஸ்ட்ரி அப்படின்னா புதிர், மிசரி அப்படின்னா துயரம். ஒரே மாதிரி இருக்கு ப்ரொனன்சியேஷன் வந்து. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, நான் இதை வந்து எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு கண்டுபிடிச்சேன்னு மீன் பண்ணி சொல்றாரு. ஐ வில் டேர்ன் மீ அரவுண்ட். நான் என்ன வந்து சுத்துறேன்றாரு, இப்படி சுத்துறேன் அப்படின்றாரு. சுத்துனா என்ன, ஜடம் முன்னால வந்துடுறாரு. ஸோ ஹீ டேர்ன்ட் ஹிம் அரவுண்ட் பட் ஸ்டில் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். அவர் சுத்துறாரு ஒரு ரவுண்ட், இப்படி முத்துறாரு. திருப்பி என்ன பண்ணுது, சுத்தும் போது முன்னால வருது ஜடை, ஆனா திருப்பி பின்னால போயிடுது. அவருக்கு என்ன கோல் ஆக்சுவலா, ஜடை தூக்கி முன்னால வைக்கணும். அகைன் சொல்றாரு, தென் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன். ரொம்ப அழகா சொல்லுங்க பாருங்க. இப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு ரைட்ல, அப்புறம் லெஃப்ட்ல ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு, அப்புறம் ஃப்ரண்ட்ல ஆடுறாரு, பின்னால ஆடுறாரு, சைட்ல ஆடுறாரு, இப்படிலாம் ட்ரை பண்றாரு. ஆல் த டே பசில் சேஜ் இட் இட் ஸ்பின். நாள் ஃபுல்லா அதை என்னென்னமோ வகையில அதை ஆட்டி பார்க்கிறாரு அந்த ஜடையை. ஓகேவா? இன் வெயின். இன் வெயின்னா யூஸ்லெஸ், வீணா அப்படின்னு அர்த்தம். வெயின்னா வீணா ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இட் மேட்டட் நாட் எ பின். த பிக்டைல் ஸ்டில் எங்க இருக்குது, பின்னாலதான் இருக்குது. அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட். பாருங்க, ரைட்டு லெஃப்ட் வச்சு ஆடுறாரு, சுத்தி பாக்குறாரு, குதிக்கிற கீழே மேல சொல்றாங்க. அண்ட் அப் அண்ட் டவுன், மேல கீழே குதிக்கிறாரு. இன் அண்ட் அவுட், உள்ள வச்சு வெளியே வச்சு பாக்குறாரு. இட் டர்ன்டு பட் ஸ்டில் த பிக்டைல் ஸ்டவுட் ஹங் ஸ்டெடிலி பிஹைண்ட் ஹிம். அது என்ன பண்ணது, பின்னால்தான் இருக்குது. அண்ட் தாட் இஸ் எஃபர்ட்ஸ் நெவர் ஸ்லேக் அண்ட் தோ ஹி ட்விஸ்ட் அண்ட் ட்வின் அண்ட் டேக். பாருங்க என்ன சொல்றாரு, அவருடைய எஃபர்ட்ஸ் வந்து அவர் வந்து ரிலாக்ஸ் பண்ற மாதிரி இல்லை. என்ன ஆனாலும் சரி என்ன பண்றாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, பிக்டைல முன்னால கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஸோ அண்ட் தோ ஹி ட்விஸ்ட், அது என்ன பண்றாரு, சுத்துறாரு, இழுக்கிறாரு. ஓகேவா? அது என்னமோ பண்றாரு, அதை எழுதிருக்காங்க பாருங்க. ட்விஸ்ட் அண்ட் ட்வின் அண்ட் டேக். டேக்னா தட்டுறது. அலாஸ், அது என்ன சொல்லிக்கலாம், அலாஸ் இந்த வேர்டு, ஐயோ நெகட்டிவ் வேர்டு இல்லையா. ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக். அந்த பிக்டைல் வந்து இவருக்கு ஃபெய்த்ஃபுல்லா இல்லை, பேக் இருக்குல்ல, அவருடைய பின்னால பகுதிக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்குன்றாரு. த பிக்டைல் ஹேங்ஸ் பிஹைண்ட் ஹிம். அந்த பிக்டைல் எங்க இருக்குது, அங்கேயே தான் இருக்குன்றார். ஸோ இது அழகான ஒரு போயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன லிட்டரரி டிவைசஸ் இருக்கு பாருங்க. ஹைப்பர் போல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, உயர்வினை வச்சு 1000 டைம் சொன்ன, ஃபோன் யூஸ் பண்ணாதுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. பாருங்க, இம்யூஸ்ட் அப்பான் திஸ் கியூரியஸ் கேஸ். ஒரு சாதாரண விஷயம் இது, ஜடம் முன்னால வருமா, வராது, பின்னாலதான் இருக்கும். ஆனா அவர் முன்னால வேணும்னு சொல்லிட்டு இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு, மண்டை பிச்சுட்டு உட்காந்துருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஹைப்பர் போல். அண்ட் பாருங்க, அண்ட் ஸ்வோர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அண்ட் அண்ட் வருது அனஃபோரா. நாட் டேண்ட்லிங் தேர் பிஹைண்ட் ஹிம், அதை வந்து இமேஜரின்னு சொல்றாங்க. பாருங்க, அவுட் அண்ட் இன் பிட்வீன் வேர்டு வந்து ஆன்டிதீசிஸ். இப்போ படிச்ச ஞாபகம் இருக்கா. ரிப்பிட்டிஷன் சொல்லுவாங்க, ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் ரிப்பிட்டிஷன். கீழே வந்து பாருங்க, ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக். பாருங்க, இஸ் பேக்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து பர்சானிஃபிகேஷன். அந்த ஜடையை வந்து பர்சானிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு இதுக்கு பேர் ஆக்சுவலா. பாருங்க, இதுல வந்து அவர் ஆத்தர் ஸ்கெட்ச்,
அவர் வந்து விக்டோரியன் ஏஜ் சம்மந்தப்பட்ட விக்டோரியன் காலம் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் இருக்கு, அதை சம்மந்தப்பட்டவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வேனிட்டி ஃபேர் அப்படின்ற ஒரு இடத்துல நிறைய எழுதிருக்கா, ஒர்க் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க அவரை பற்றி சொல்லும்போது. பாருங்க, இந்த மாதிரி நோட்ஸ் இருக்கு, ஆக்சுவலா கைட்ஸ்ல நோட்ஸ் இருக்கு. அந்த 2 லைனுக்கு என்ன மீனிங் ரைட்ல எழுதிருக்காங்க, லெஃப்ட்ல லைன்ஸ், ரைட்ல வந்து மீனிங். உங்களுக்கு ஒவ்வொரு லைனுக்குமே மீனிங் தெரியணும், அப்படிதான் படிக்கணும். போயம் நல்ல தரோவா இருக்கணும். சரியா? கட் பண்ணு, அவ்வளோதான். இங்கே பண்ணுங்க.